தமிழ்நாடு அரசு வந்துட்டு மாநில கல்விக் கொள்கையை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையில இருக்க எல்லா விஷயத்தையும் தான் மாநில கல்விக் கொள்கையில காப்பி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையில அண்ணாமலை அவர்களுக்கு ஒரே ஒரு பேசிக்கா சொல்றேன். தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொன்னீங்க? மும்மொழி சொன்னீங்க. இங்க தமிழக கல்விக் கொள்கையில என்ன இருக்கு? மாநில கல்விக் கொள்கையில என்ன இருக்கு? 2 மொழி தான் இருக்கு. நீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு பப்ளிக் கொண்டு வந்தீங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம், 8th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம், 10th பப்ளிக், 11th பப்ளிக், 12th பப்ளிக். நீங்க இன்னைக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு வந்த தேர்வை நேற்றிலிருந்து அமலுக்கு வந்திருக்குது. 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இதற்கு பிறகு பப்ளிக் எக்ஸாம்லாம் அவங்களுக்கு தேவையில்ல. 10th 12th இருந்தா போதும். 8ஆம் வகுப்பு வரை அவங்க கம்பல்சரி அவங்க பாஸ். சில பேரண்ட்ஸ் நான் கேட்டும்போது சொன்னாங்க, குழந்தைகளுக்கு அதனால எக்ஸாம் பத்திர ஃபியர் எல்லாம் போது 8வது வரைக்கும் கட்டாய பாஸ் இருக்கிறதுனால பசங்க படிப்புல கவனம் செலுத்த மாட்டேன்னாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தொடர். ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது என்று சொன்னால் கல்வியை கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கிடையாது. இன்னைக்கு இல்ல 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்பது கடந்த காலங்களில் ஜெயலலிதா ஆட்சியாக இருக்கிற அதுக்கு முன்பிருந்த ஆட்சியிலிருந்து தொடரப்பட்டு வருகிற ஒரு நடைமுறை. இதுல என்னன்னா 7வதுல அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவன் ஃபெயில் ஆகுறான்னா அந்த மன உளைச்சலை அவன் எதிர்கொள்வதற்கு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு மனநிலை இருக்குமான்னு பார்க்கணும். இன்னைக்கு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கூட எங்களுடைய முதல்வரும் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் தேர்வு முடிவுக்கு பிறகு போன் பண்ணி பேசுறாங்க. யார் யாரெல்லாம் தேர்ச்சி அடையலையோ கவலைப்படாதீங்க, இன்னொரு காம்ப்ளிமெண்டரி எக்ஸாம் இருக்கு, நீங்க எந்த மன உளைச்சலும் ஆகாதீங்கன்னு சொல்லி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுற போது ஒரு 7ஆம் வகுப்பு பையன்கிட்ட போய் நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவனோட தாட்ஸ் எப்படி இருக்கும், இதையெல்லாம் தான் ஒரு தாயுள்ளத்தோடு பார்த்துதான் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்ற முறையை இன்னைக்கு இது கூட ஓகே. ஆனா 11வதுக்கு தேர்வு ரத்து பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆகுதுனாக்கா பிரைவேட் ஸ்கூல்ஸ் வெளிப்படையா சொன்னாக்கா சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இப்ப நாங்க +1 +2 படிக்கும்போது 11th எக்ஸாம் இல்லை. அதனால பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு 11th +2 போர்ஷன் எடுத்துருவாங்க. 11th சப்ஜெக்ட் அங்க படிக்க முடியாம போயிடும். ஓகே, என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா 11th சப்ஜெக்ட் கொஞ்சம் ஒரு 25% கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு வகுப்போட பாடத்திட்ட ஸ்கிப் பண்ணி பிரைவேட் ஸ்கூல்ஸ் கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த 11th திரும்ப எக்ஸாம்ஸ் கொண்டு வந்துச்சாங்க. இதை யார் இப்போ பண்ணணும்? ஆக்சுவலா 10th 11th 12th கண்டினியூஸா பப்ளிக் எக்ஸாம்ன்றப்போ ஒரு மாணவனோ மாணவியோட மனநிலை எப்படி இருக்கு நீங்க பாக்கணும். 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாம் ஒரு சின்ன கேப் கூட இல்லாம. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் 11th ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் தேர்வு எழுதின பேட்ச் எந்துதான். அப்போ எங்களுடைய மன உளைச்சல்லாம் 10th முடிச்சு 11th போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். அதுக்கப்புறம் அந்த பாடத்திட்டத்தை ஒரு பப்ளிக் எக்ஸாம்ன்ற ஒரு ஃபியர் இல்லாத அடுத்த 12th போய் பப்ளிக் சப்ஜெக்ட் எடுக்க மாட்டேன்றாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல பிரச்சனையா நினைக்குது. அரசாங்க பள்ளியில் பொறுத்தவரையில் 11ஆம் வகுப்பு பாடங்களை கட்டாயம் அவர்கள் எடுத்தே ஆக வேண்டும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஓகே, பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? ஒரு அரசு 2 பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்களும் யோசிக்கணும்ல. கண்டிப்பாக தனியார் பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை கட்டாயமாக நிறைவு செய்ய வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை சார்பாக எல்லா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் அந்த ஒரு தகவலை நம்ம சொல்லியிருக்கோம். அது அவங்க எடுக்க தவறுகிற பட்சத்துல அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பள்ளி கல்வித்துறை சார்பாக எடுக்கப்படும். அதனால அந்த எடுக்கிறாங்க பாடத்திட்டத்தை எடுக்கிறாங்கன்றதுக்காக 11ஆம் வகுப்பு தேர்வு வச்சு அந்த மாணவருடைய மனநிலை ஒரு எப்படி சொல்றது, ஒரு பப்ளிக் எக்ஸாம்னா அவங்களுக்கு ஒரே ஒரு கேப் கூட கிடைக்காத ஒரு மாணவர்கள் எடுத்துட்டு போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலை விடுற மாதிரி ஆயிடுது. அதுக்காக தான் 11ஆம் வகுப்பு தேர்வு. 8வது நீங்க சொல்ற மாதிரி இந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக இது பண்ண சொன்னாக்கா ஹையர் சயின்ஸ் எஜுகேஷன் நீங்க சொல்லப்படி ஏஐ டெக்னாலஜி 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு ஏன் இப்போ அறிமுகப்படுத்தணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கேள்விகள் வளர்ந்து சரி வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வர்றப்போ முதலாக தமிழ்லயே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற ஒரு பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியது தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு தனி சப்ஜெக்ட வச்சு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அந்த கணினின்ற ஒரு சப்ஜெக்டையே உருவாக்குனது தமிழ்நாடு. உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். வலதுசாரிகளை பொறுத்தவரையும் அவங்க மதவாதத்தை தூண்டுற பாடத்திட்டத்தையும் புராணங்கள்ல பேசப்படுகிற அதற்கு முன்பாக இருக்கிற மதவாதத்தையும் புகுத்துற மாதிரி அவங்களுடைய நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு. ஆனா நம்ம அப்படி கிடையாது. பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம், செய்முறை வடிவுல இருக்கு.
இன்றைக்கு பாடத்திட்டம் வந்து செய்முறை வடிவுல நீ அதை பாக்குறியா, நீ போய் அதை செய், அப்படி இருக்கு. நீங்க வந்து இதற்கு முன்பு இப்படி இருந்தது அப்படின்னு ஒரு மதவாதம் எப்படி வளர்ந்தது, சனாதனம் எப்படி வளர்ந்தது, அது பத்தி நியூ எஜுகேஷன் பாலிசி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணா இருக்கலாம். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஒரு வந்து பிராக்டிக்கலா எப்படி இருக்கலாம். இப்போ ஏஐ தான் வந்து இன்னைக்கு வந்து வளரக்கூடிய ஒன்று. இன்னைக்கு வந்து வளர்ச்சி, ஏஐயோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா நல்ல இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்துலயும் வந்துச்சு. அப்போ அடுத்த கட்ட சமுதாயத்துக்கு என்ன தேவை, இன்னைக்கு அடுத்த மாடர்னைசேஷன் ஆயிட்டு இருக்கு. அடுத்து வந்து அவங்களோட நாலேஜ வந்து இம்ப்ரூவ் பண்ண இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு எதுலெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கோ அதைதான் பாடத்திட்டத்துல சேர்த்திருக்கோம். எங்க மாவட்டத்துல ஆரம்பிச்சு இது டைலாக் வச்சிருக்காங்க, போறவன் போட்டோம் வெளியே இருங்க. யார் அப்ப மூட்டு கட்சி இது? வைகோ சொன்னது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, எங்களை வெளில போன்னு சொல்றான். கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு வெளில போக சொல்ல மாட்டான். கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு யாரும் வெளில போன்னு சொல்ல மாட்டான். ஒருத்தர் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்ப்போம். சரியா? அப்போ தலைவர் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்செல்லாம் கேட்கிறார் அப்படிங்கிறத விட இங்க சம்திங் வாஸ் டிசைடட்.